பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்ற கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 6 சேனல்ல நம்மளோட சேனல் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. வெல்கமிங் யூ டு RRR கவாஸ்கர் பார்டர் ட்ராஃபி. நான் என் கோவத்துல வந்து ஸ்டூபிட்னு திட்டிட்டு கவாஸ்கர் பார்டரே தாண்ட மாட்டேன்ட்டு இங்க வரவே மாட்டேன் கோச்சின் இருக்காரு. இப்ப இதுக்காக ஒரு சீரீஸ் போய் வின் பண்ணி ஒரு ஐஸ்தான். ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இந்தியா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இதுக்கு முன்னாடி யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஒரு 10 இயர்ஸா நம்ம தான் வச்சிருக்கோம் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை. இந்தியாவில வந்தப்பயும் அவங்கள அதை தோக்கடிச்சோம், நம்ம அங்க போனப்பையும் ஜெயிச்சோம்னு சொல்லி ரீடைன் பண்ணிட்டே இருந்துக்கும் தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம அதை விட்டுருக்கோம். சோ இந்த 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ இந்த வருஷம் ஸ்குவாட்ல எதனால வந்து பேட் கமின்ஸோட இந்த ஸ்குவாட் வந்து நம்மளோட விட பெட்டரா இருந்திருக்கு, அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது நீங்க நினைக்கிறீங்க? இந்த வெரி ஷார்ட் திங் ஐ மாஸ்க். அதாவது நமக்கு இந்த பவுன்ஸுக்கு ரொம்ப வல்னரபிள். நம்ம நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல இந்தியன் பிச்சஸ்ல முட்டி கீழே வரதுனால ஜாலியா ஆடுறோம். ஃப்ரண்ட் ஃபுட்ல பவுன்ஸ் ரொம்ப இல்லாததுனால ஃப்ரண்ட் ஃபுட்ல கிரிக்கெட் ஆடுறோம். ஒரு பக்கம் பக்கத்துல அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு ரொம்ப நமக்கு பெரிய டெஸ்டிங் வரவே மாட்டேன்றது. எப்பயுமே ரொம்ப வரதில்லை டெஸ்டிங்ல. ஸ்லிப், கல்லி, ஷார்ட் லெக், சில்லி பாயிண்ட் வச்சு வரதில்லை. அப்படி வரும்போது நியூசிலாந்து அகேன்ஸ்டா ஸ்பின்னுக்கும் நம்ம வல்லரவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, போன தடவை சிட்னில கிட்டத்தட்ட ஒரு டிராவே வின்வா இருந்தது. பிஹாரி அண்ட் அஸ்வின் காப்பாத்தினது. கிட்டத்தட்ட ஒரு எல்லா பிச்சிலையுமே அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. இது அராஜக கிராசி பிச். இப்ப நம்ம ஆடினது சிட்னி, அது வந்து அவுட்ஃபீல்டோட பிச்சில் கிராஸ் ஜாஸ்தி இருக்கு. அந்த மாதிரி கிராசி பிச், அவ்வளவு கிராசி பிச். எராட்டிக் பவுன்ஸ் ஒரு 12 அடி போட்டிருக்கு. இவருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு 12 அடி போட்டிருப்போம். முதல்ல நீங்க ஆடின போது அவ்வளோ அடி, கை பூரா உடம்பு பூரா வீங்கி இருக்காரு. சோ என்ன பண்றாங்க, நமக்கு பவுன்ஸுக்கு அத்தனை பேரும் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறோம். பேக் ஃபுட்ல கிரிக்கெட் ஜீரோவா இருக்கு. நம்ம ஆட மாட்டேன்றோம். ஆட தெரியும், பட் நம்ம இந்தியா ஹேங் ஓவர்லயே ஃப்ரண்ட்ல கால் எடுத்து வச்சிருந்தோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 99% ஆஃப் த டிஸ்மிஸஸ் பேட்டோட ஷோல்டர்ல பட்டு ஸ்லிப்ல அவுட். எல்லாம் இப்படி ஆடி பேட்டோட டாப்ல பட்டு அவுட். எல்லாரும் மிடில்ல பட்டு அவுட் ஆயே இல்லை, யாருமே அவுட் ஆகல. அதனால இவன் நம்ம வந்து இந்த பேக் ஃபுட் கிரிக்கெட் ஆட மாட்டேன்றது என்னன்னு எனக்கு புரியல. பேட்டிங் கோச் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அது ஒரு வீக்னஸ். ஓவர் அப்சஸ்ட் T20 கிரிக்கெட் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல போய் சஸ்டைனபிலிட்டி 5 நாளைக்கு சஸ்டைன் பண்ற அந்த நிதானமே இல்லை. பரபரப்பு ஃபுல்லா மைண்ட கிரவுட் பண்ணிட்டு நிதானம் பொறுமையே இல்லை. வெறும் பரபரப்பு தான் இருக்கு. எல்லா பாலையும் ஆடணும், எல்லா பாலையும் அடிச்சிடணும், பேட்டை நீட்டியே ஆகணும். பேட்டை எடுக்கிறது அந்த டிஸ்கிரிஷன் போயிட்டு கம்ப்ளீட்டா. எரர் இன் ஜட்மெண்ட் ரொம்ப இருக்கு. ஸோ நெசசரிலி சீமிங் பிச்சர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணாம இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல போய் கிரிக்கெட் ஆட முடியாது. இமேஜ் போயிடும். நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் டாசைல் அண்ட் பிளாஸ்டிக் விக்கெட்ஸ்ல ஆடி அங்க போய் அதை ட்ரை பண்றோம். அது வர அப்படி இல்லை. அந்த பிச் அது வந்து பெரிய டெஸ்டா இருக்கு பேட்டிங். சார் குட் அப்சர்வேஷன்ஸ். எனக்கு இதுல ஒரு சின்ன ட்வீட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம பேட் கமின்ஸ் அண்ட் இந்த ஸ்குவாட் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே போன வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்துட்டு இந்த தடவை வேணும்னே பிளான் பண்ணி சரி இவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த பவுன்ஸ் பண்ணி போட்டோம்னா இவங்களுக்கு ஆட திறன் அந்த வீக்னஸ் பிடிச்சது மட்டும் இல்லாம அதை வந்து கண்டினியூஸா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்றது வந்து அவங்க நம்ம கண்டிப்பா இதுல பாராட்டி ஆகணும். பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. இப்போ பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு இவரை ஏன்டா முதல் 4 மேட்ச்ல நீங்க எடுக்கல அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணா இந்த ஒரு மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயும் 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அவங்க நம்மளை எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுறாரு. ஸ்டீவ் ஸ்மித் எடுத்த விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டீவ் ஸ்மித் இப்படி இருக்காரு. அவருக்கு புரியவே இல்லை பிரசித் கிருஷ்ணா இப்படி எல்லாம் பவுன்ஸ் பண்றாரு. சோ பிரசித் கிருஷ்ணா வாஸ் வெரி வெரி குட். அந்த பவுலிங் வந்து நம்ம ஒருத்தர் போடுறாரு, பும்ரா இருந்தாருன்னா, பும்ரா இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா போடுறாரு, மத்த யாருமே அதை போட மாட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சனை இல்லைங்களா? சிராஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் சிராஜ் ஃபுல்லா டவுன் தி லெக் சைட் போடுறாரு. அவங்களுக்கு 20 ஓவர்லயே மேட்ச் முடிக்கிறதுக்கு அவர் எல்லா தடவையும் அது என்ன டவுன் தி லெக் சைடு என்னன்னு எனக்கு புரியல. எல்லாரும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டா இவர் டவுன் தி லெக் சைடு போடுறாரு. சோ நமக்கு ஆஸ்திரேலியா தான் ஒரு சேலஞ்சா இருக்கு பார்த்தா, பும்ரா இல்லன்றது ஒரு கவலையா இருக்கு, சிராஜ் இருக்காருன்றது ஒரு கவலையா இருக்கு லெவல்ல. ஏன்னா ஒரு 160 தான் இருக்கு, நீங்க 160 தான் இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. பிரைம் போலருக்கு பேக் ப்ராப்ளம், அவருக்கு பேக் போச்சு, அவரா இல்ல. அப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் லெவலை டெவலப் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், ஒண்ணுத்த போடக்கூடாது. எதுன்னா 2 பேரும் தப்பு பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும். பிரசித் இப்படிதான் ஃபண்டாஸ்டிக்கா போடுவாரு. ஒரு நாள் முன்னாடி எங்க குரூப்ல சொன்னேன். ஏன்னா ஹை ஆம் ஆக்ஷனு உள்ள வர பால்
இந்த பால் அண்ட் ஹேசல்வுட் போடுற மாதிரி பால் எல்லாமே என்கட்டர்ஸ் வருது உள்ள, கஷ்டப்படுவாங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. புவனேஸ்வர் குமார் மாதிரி ரிஸ்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்காரு, பியூட்டிஃபுல்லா போடுறாரு, ரிஸ்ட் யூஸ் பண்ணி கரெக்டா லெங்க்ல போடுறாரு. பட் இவங்க என்ன போடக்கூடாதுன்னா ஸ்டம்புக்கு வெளியில, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் காரிடாரை விட்டுட்டு வெளியில போடுற லைன் ஒண்ணு தப்பு, இன்னொன்னு ஓவர் பிட்ச் வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பவுண்டரி அப்படியே கொடுத்துட்டாங்க, பிரசித்தியே கொடுத்துட்டாரு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா 160 எங்க நீங்க டிபெண்ட் பண்றது? எல்லாம் அவங்க பாத்தீங்களா 99% ஆஃப் தி டெலிவரிஸ் ஷார்ட் பிட்ச் கமிங் ஆன் டு யுவர் வெயிஸ்ட் ஆர் செஸ்ட் ஆர் ஹெட், இதே தான் போட்டுருக்காங்க. நம்ம எங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லையே. ஒருத்தர் பும்ரா தான் போடுவாரு, பட் யூ கேனாட் அஃபோர்ட் டு போல் அன் ஓவர் பிட்ச் ஆர் டிரைவபிள் லிங்க் டெலிவரி அட் ஆல். அதை போய் இன்னைக்கு போட்டுருக்கோம். 160 தான் இருக்கு கையில. ஸ்பின்னர்ஸ் கொடுக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், ஸ்பின்னர்ஸுக்கு யூஸ் இருக்காதுன்னு தோன்றது. ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் இருக்கு, நமக்கு ஒரு பும்ரா தான் இருக்கு, பட் அவங்களுக்கு 3-4 பும்ரா இருக்கு. இதுதான் விஷயம் இந்த சேலஞ்சிங் விக்கெட்ல ஆடுறதுல. அவங்க நல்லா ஸ்டடி பண்றாங்க பாஸ். எப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட்ட காலை தூக்கி வச்சிடறோம்னு ஜஸ்ட் ஷாட் போட்டு அடி கொடுக்குறாங்க, இல்ல ஹேண்டில் கிட்ட பால் படுது. நம்பர் 1 எப்படி ஜட்ஜ் பண்றாங்கன்னா, கமின்ஸுக்கு வந்து இவரு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் கலீக், அவருக்கு இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கு என்ன பண்றாரு. நிதிஷ் டாப் கிளாஸ் ஆடுறாரு, நோ டவுட் அபவுட் இட், எக்ஸ்ட்ராடினரி டெபு அந்த ஊர்ல. நிதிஷ்க்கு ஒரு வீக்னஸ் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னா அவருக்கு கொஞ்சம் வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் ஓவர் பிட்ச் போட்டு அந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிற ஹேபிட் இருக்கு. அதை புச்சாங்க கரெக்டா. 10 பால் ஸ்ட்ரெயிட் டு த பாடி சறுக்குன்னு போட்டு ஒரு ரிலீஃபுக்கு ஒரு பால ஸ்லோவர் ஒன்னா பால்னு போட்டாரு. அது அப்படின்னாரு மிட் ஆஃப் லவுட். ஸோ பேட்டர் நீட்டுறாரு, கொஞ்சம் ரீச்ல இருந்தான்றது அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் ஒர்க்கிங் கிளியர்லி வெரி இன்ட்ரிகேட்லி ஆன் ஈச் பேட்டர்ஸ் வீக்னஸஸ். பயங்கரமா ஸ்டடி பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்றோமான்னு தெரியல, அதான் பிரச்சனையே. சோ ஒரு பேட்ஸ்மேனை ப்ராப்பரா பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்ல புடிச்சு அடுத்த இன்னிங்ஸ்ல இப்படிதான் போடணும்ன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா பவுலிங் போடுற ஒரு விஷயம் வந்து பும்ரா அளவுக்கு மத்தவங்க கிட்ட இல்ல, மிஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து எடுத்து. பும்ரா ரெண்டு டீம்லயுமே புட் டுகெதர் பும்ரா இஸ் பிரெயினியஸ்ட். பும்ராவை நான் இதுல கொண்டே வரல. பும்ரா அநியாயம் உள்ள, பும்ரா மாதிரிலாம் வேர்ல்ட்ல யாரும் போட முடியாது. மீதி பேர் சிராஜ் எல்லாம் யோசிக்கிறது இல்லை, ஒரு 3 விக்கெட் எடுக்கிறார், அந்த விக்கெட் ஹெல்ப் பண்ணா உள்ள இன்கட்டர்ஸ் அந்த டெய்ல் அண்ட் எடுத்தார், பால் அண்ட் எடுத்தார், வெல் லெஃப்ட் மாதிரி போனா டம்மன் ஸ்டம்ப் அடிச்சு பாருங்க அந்த ஆஃப் கட்டர்ஸ். அது போடுறாரு இல்லன்னு சொல்ல, கன்சிஸ்டன்டா போட்டு பயமுறுத்தி வெள்ள தூக்கி அடிக்கணும் பேட்ஸ்மேன். அவங்க ரிலீஃப் ஒரு பால் க்ளோஸ் ஆஃப் போடுறது, ஆபாடா அப்படி 2 4. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு கரெக்டா நம்ம சொல்றதை பண்ணாங்க, காலில் தொடைக்கு நேரம் வயிற்றுக்கு நேரம் போட்டுனே இருக்காங்க. போட்டு எப்படி கஷ்டப்படுறாரு ஆடுறதுக்கு, அதை புடிச்சிட்டாங்க. இப்போ பும்ராவா இருந்தா கரெக்டா யாருக்கு போட்டாருன்னா போல் நம்ம பிடிக்கிறோம், கன்சிஸ்டன்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வீக்னஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன்றோம். எஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சார். அந்த வீடியோல பண்ண ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அவங்களோட டாப் 3 பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து நம்ம டாப் 3யோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட ஆவரேஜ், அதாவது வந்து பவுலிங் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்ரி 60 ரன்ஸ் தே ஆர் டேக்கிங் 3 விக்கெட்ஸ். இந்த சீரிஸ் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3 பவுலர்ஸ் வந்து எவ்ரி 100 ரன்ஸ் we are taking 3 wickets. சோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 40 ரன்ஸ் per every 3 wickets தான் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கொடுக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பவுலர்ஸ் வந்துட்டு எப்படியாவது வந்து ஒரு 120 பால்ஸ்க்கு ஒரு தடவை 3 விக்கெட்ஸ் எடுத்து முடிச்சிடறாங்க. நம்ம ஆனா அதே வேற நம்ம ஒரு 198 பால்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். சோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 60 பால்ஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து, சோ இதுதான் வந்து ஓவராலா இந்த சீரிஸ் முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது we are taking more deliveries but giving more runs before taking a wicket. இப்போ வீக்னஸ் ஸ்டடி பண்றது இல்லன்னு நான் சொல்றேன். பேட் கமின்ஸ் ஓடுறாரு, உடம்புக்கு நேரம் பவுன்ஸ் பண்ண பால். பேட் கமின்ஸ் லெக்ஸ்டம் போட்டு ஓடுறாரு, லெகம் பேர் போய் கால மிதிக்கிறாரு. ஆனா அதை போட மாட்டேன்றாங்க சஸ்டெயின்டான். அவர் வந்து சுத்தறதுக்கு கரெக்டா ரன்ஸ் கொடுக்குறாங்க. அவர் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்லாம் இந்த பிட்ச்ல போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா 40 ஆகும். இந்த யூஷுவல் இருக்க குவார்டர்லாம் இருக்க ஃபாஸ்ட் பவுலிங் பேட்டரி மால்கம் மார்ஷல், ஆண்டி ராபர்ட்ஸ் மாதிரிலாம் போட்டாங்கன்னா பினிஷ்டம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிட்சை. திருப்பி அந்த பேட்டிங் எடுக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகணும்ன்றது யார் சொல்லிட்டாங்க, கம்பல்சரி போடுது. இப்ப இன்னொரு நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளுக்குள்ள பாருங்க. டீம் அட்மாஸ்பியர் வந்து சைக்கலாஜிக்கலி நல்லா அப்பீட்டா இருக்கும். இதே சினாரியோ விராட் கோலி கேப்டன்சில இருந்து குழந்தை பிறந்திருக்கு, நீங்க வந்த உடனே ரெஹானே எடுத்தார் 21 அனுந்தல். அப்ப அவர் எடுத்து மைனஸ்ல இருந்து 2-1 அடிக்கிறோம். 36 ஆல் அவுட்டுக்கு அப்புறம் 2-1 சீரிஸ் ஜெயிச்சுன்னு வரோம்னா ரஹானே கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த டீம். இப்ப அதே சினாரியோல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் 1-3 தோவறோம்னா இப்ப எப்படி டீமுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஒரு பிளேயரை வெளில அனுப்புறீங்க, கோச்சுக்கு ஒரு பிளேயர் பிடிக்கல, அந்த பிளேயர் பாதியில கிளம்பிட்டாரு சீரீஸ்ல இருந்து வானான்னு. கோச்சோட கேப்டன் என்ன
ஈக்குவேஷன் தெரியல. கேப்டன் பக்கத்துல வந்து உட்காரச்சு உம்முன்னு உட்காந்துக்கிறாரு. அதுல கேப்டன் வந்து மேட்ச் ஆடலன்னு கேப்டனுக்கு அவரை பிடிக்கல. அவர் கேப்டனா இருக்கிறது கேப்டனுக்கே பிடிக்கல. ஒரு பிளேயரா இருந்து கோச்சுக்கு பிடிக்கல. ஓகே, புது கேப்டனுக்கு அவருடைய பேக் பிடிக்குது. பேக் பிடிச்சிட்டு இருக்கு டைட்டஸ் பேசன். அதனால அவர் மேட்ச் ஒரு இன்னிங் ஆடல. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுன்னு டெக்னிக்கல் வீக்னஸ் நீங்க வச்சுன்னு பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு டாப் லெவல் ஆஸ்திரேலியன் டீமோட நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லா விக்கெட்டும் கிராஸ்லி விக்கெட்ஸ், பவுன்சிங் அண்ட் சீமிங். நீங்க பாத்தீங்கன்னா சீம்ல பிச்சை ஒன்று இப்படி போகுது, இல்ல இப்படி போகுது பால் ஸ்ட்ரெயிட்டா போல. இங்க வர நார்மல் விக்கெட்ஸ் மாதிரி அப்படி இல்ல. ஸோ சில பால் தொடையில் அடிக்குது, சில பால் எட்ஜ் எடுத்து ஸ்லிப்புக்கு போகுது. அதனால டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் நம்மள சரி பண்ணிட்டாதான் அடுத்தது இந்த சைக்கலாஜிக்கல் விஷயத்துல போய் நம்ம கவனிக்க முடியும். இல்ல சைக்கலாஜிக்கலா மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் டெக்னிக்கல் டெபிஷியன்சிஸையும் மீறி நம்ம ஃபேஸை காப்பாற்றிக்க முடியும். ஏகப்பட்ட கலைபுரம் இருக்கு டீம் உள்ள நினைக்கிறேன். இப்போ நீங்க இதை சொன்னனால நான் கேட்கிறேன். இப்போ ஒரு ஸ்குவாடு, ஒரு டீம், அந்த 11 பேர், அதுக்கு ஒரு கேப்டன் ஒருத்தர் இருந்தாருன்னா, அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன் இப்ப வரைக்கும் கூட இருந்துச்சு. விராட் கோலியோட கேப்டன்சி வரைக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு. தோனி கேப்டன்சி வரைக்கும் ரொம்ப இருந்துச்சு. அந்த கேப்டன் சொன்னா அதான், இதான் நடக்கும், இதுதான் டீம், இப்படிதான். அந்த ஒரு ஒரு கிரிப்பிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் ரோஹித் சர்மா என்னதான் ஐபிஎல்ல வந்து 5 டிராஃபி அடிச்சிருக்காருன்றதெல்லாம் இருந்தாலும் கூட, நான் இதெல்லாம் போன வீடியோல கூட உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு டீமுக்குள்ள ஒரு 10-11 ஐபிஎல் கேப்டன்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இந்த டீமுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. அது பத்தாததுக்கு கோச் உள்ள வந்தவர் வந்துட்டு அவர் ஏற்கனவே பல ஹிஸ்டரியை வந்து இந்த விராட் கோலி கூட எல்லாம் வச்சிருக்கவர். இது வந்து ஒரு மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ், ஒரு 11 இண்டிவிஜுவல்ஸ் விளையாடுற ஒரு கேமா பிளஸ் ஒரு கோச் விளையாடுற மாதிரி இருக்குது. ஒரு டீம் விளையாடுற மாதிரி இல்லையோ நம்ம டீம், நான் கேட்கிறேன். இல்ல இப்போ ஒரு கேப்டன் இருக்காரு. இப்போ பும்ராக்கு போலிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வச்சுக்கோ, லைன் சரியா வரல அப்படின்னா பும்ரா கேப்டன்சி மோசமா தான் இருக்கும். பட் பும்ரா வந்து ஸ்பியரா இருக்காரு, வேர்ல்ட ராக் பண்ணிட்டு இருக்காரு பும்ரா தன் போலிங்ல. ஆப்போனன்ட்ஸுக்கு தூக்கம் போகுது, யோ பும்ரா வாழணுமான்னு இருக்காங்க. அந்த பிரஷர் அவருடைய போலிங்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுனால கேப்டன்சில ரொம்ப மிஸ்டேக் பண்ண மாட்டார். பிகாஸ் இஸ் குட், இஸ் ஓன் ஃபார்ம் இஸ் குட். இங்க ரோஹித் சர்மா ஃபார்ம்லயே இல்லாதனால தன்னுடைய ஃபார்முக்காக கவலைப்படுவாரா, டெக்னிக்கல் டெபிஷியன்சி இருக்கிற மீதி பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு இருக்காங்களே என்ன மாதிரியே, அவங்கள என்ன பண்றதுன்னு யோசிப்பாரா? ஸ்பின்னர்ஸுக்கு இங்க ஒன்னும் இம்பாக்டே இல்லையா, ஆனா ஸ்பின்னர் எடுக்கிறோமே அப்படி யோசிப்பாரா? ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு பேட்டர் லைக் நம்ம நிதிஷ், அவரும் அப் டு இன்டர்வல் சூப்பர், அதுக்கப்புறம் இன்டர்வல் ஃபிளாப் ஆகும் இந்த சீரீஸ்ல. அப்போ தன்னுடைய கவலையை யோசிக்கிறதா, டீம் கவலையை யோசிக்கிறதா, இப்படி ஒரு ப்ரெஷர் பிளஸ் கோச்சுக்கு டான்சபிள். அப்ப எப்படி வந்து ஃப்ரீயா கேப்டன்சி பண்ண முடியும்? மைண்ட் எப்படி, திங்கிங் எப்படி இருக்கும்? ஒரு சைக்கலாஜிக்கல் கோச் யாராவது தேவைப்படும் இதுல இருந்து அவர் வெளில வரதுக்கு. இதுல அவர் கேப்டன்சி விட பும்ரா கேப்டன்சி இஸ் குட். முதல் மேட்ச் ஜெயிச்ச உடனே அவரே பண்ணிருக்கலாமே நாங்க. பட் இந்த மேட்ச் என்னாச்சு, கோச். அதனால நம்ம அதை சொல்ல முடியாது. நீங்க தோனியே கேப்டனா போட்டா கூட 7-8 பேருக்கு டெக்னிக்கலி பேட்டிங் ஆட வரலன்னா என்ன பண்ண முடியும் தோனியால? 32 நாங்க ஆல் அவுட் ஆறோம். தோனி கேப்டன்சி வச்சு 28ல ஆல் அவுட் எடுக்க முடியுமா? அப்படின்ட்டு முடியாது. அவங்களும் ஓடுறாங்க, நம்ம போலிங்கு ஓடுறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு கிரிட்ல வந்து அவங்க ஆடிடுறாங்க, நம்மளோட பெட்டர் ஆடிடுறாங்க பேட்டிங்ல. இந்த பாருங்க, இந்த கட்சி மேட்ச், இன்னைக்கு மேட்ச்ல சிட்னில 2 பேராலையுமே 180 தான் அடிக்க முடியுது ஃபர்ஸ்ட். ஸோ இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம மைண்டை கொஞ்சம் மாத்திக்கணும். வந்த அன்னைக்கு கை காலை விட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது ரங்கநாத் சீட்லன்ற. அங்க நீங்க மைண்டை மாத்திக்கணும். நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம இடிக்காம யாரும் இடிக்காம போக முடியும்னு யோசிக்கணும்ல. அப்படி நம்ம யோசிக்கல, ஒரே யூஷுவல் கிரிக்கெட்டே ஆடுறோன்ற திங்கிங் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் தோனி மாதிரி ஒரு கேப்டனா இருந்தா திங்கிங் ப்ராசஸ் டெரிஃபிக்கா பண்ணுவார். எதுக்கு ஜடேஜா எப்ப பார்த்தாலும் நிதிஷுக்கு முன்னாடி போனது புரியவே. நிதிஷ் இருக்கிற ஃபார்ம்ல நிதிஷ் தான் ஃப்ரண்ட் லைன்ல வரும் இல்லையா? நிதிஷ் இஸ் அமேசிங்லி குட். He is able to score 50 and 100 even when others are failing. அப்ப நீங்க ஜடேஜாக்கு பின்னாடி போய் நிதிஷ் அப்படின்னா ஸ்டூபிடா இருக்குல்ல அந்த கேப்டன்சி. அது பண்ணக்கூடாதுன்ற. நிதிஷ் ஃப்ரண்ட்ல வரும். சார், இப்போ நீங்க நிதிஷ பின்னாடி அனுப்புறத பத்தி கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நிதிஷ முதல்ல வந்து ஒரு 4th பவுலரா அத்தனை ஓவர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு அவரோட கெப்பாசிட்டி இருக்குதா? இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி ஃபார் இஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி, ஒரு மேட்ச் அவர் அடிச்சிட்டாரு செஞ்சுரி, அதுக்காக நீங்க ஒரு ஸ்குவாட்ல எடுக்கிறீங்களா பிளேயிங் 11ல? இல்ல அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னால எடுக்கிறீங்களா? பிகாஸ் அவ்வளவு ஓவர்ஸும் நீங்க அவர் கொடுக்கறது இல்ல. வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கீங்க, 2 இன்னிங்ஸ்ல சேர்த்தே அவர் 1 ஓவர் தான் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 ஓவர் போட 57 ஓவர் என்னமோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதுல 1 ஓவர் போட்டிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓவரே போடல. அப்புறம் எதுக்கு வாஷிங்டன் சுந்தர்? நீங்க அப்ப அதுக்கு ரோஹித் சர்மாவை ஸ்குவாடுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் கிடைக்கும். இல்ல வந்து சர்ஃபராஸ் கான் ஏதோ ஒரு பேட்டர் உள்ள கொண்டு வாங்க. நீங்க எதுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள வச்சுட்டு பவுலிங்கே போடாம அப்புறம் எதுக்கு? ஒரு ஆஃப் ஸ்பின்னரு ஆப்போசிட் டீம்ல நீங்க சொல்ற மாதிரி உஸ்மான் கவாஜா இருக்கிறாரு, ஹெட் டிராவிஸ் ஹெட் இருக்கிறாரு.
லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறாங்க, அலெக்ஸ் கேரி இருக்கிறாங்க, ஆனா ஆஃப் ஸ்பின்னர் வந்து போடல, ஒரு ஓவர் போடுறாங்க. அதாவது பாலா இப்ப என்னன்னா, கிராசி விக்கெட், சீமிங் விக்கெட், பவுன்சிங் விக்கெட், மைண்ட்ல டாப் 3 பிரையாரிட்டிஸ். ஸ்பின்னர் பக்கமே நான் பார்க்க மாட்டேன். இது 3 தான் ஜெயிக்குது. ஒரு எந்த போலர் வந்து அப்படி டிராப் பண்ண, புவனேஸ்வர் குமாரோ ஷமியோ ஆடி இருந்தா பொட்டலமா இருக்கும். இந்த பிச்சில் ஆடவே முடியாது அவங்க. நான் உங்களுக்கு சொன்ன அந்த நியூயார்க் பிச்சில் ஹர்திக் பாண்டியா ஆட முடியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி போலர் இந்த பிச்சில் ஆட முடியாது. அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் போடுறாரு நிதிஷ்குமார். பட் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் சத்தியமா கிடையாது. அவருக்கே 2 விக்கெட் விழுதுன்னா பாத்துங்க, கேன்ஸையும் கம்மின்ஸையும் ஓட விடுறாரு, அவர் எடுக்கிறாரு. அப்போ இது அப்சல்யூட்லி ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி பேஸ் போலர்ஸ். பேஸ் போலர் வந்து சும்மா லெங்க்ல சீம்ல விட்டா போறோம், என்னெல்லாமோ மேஜிக் ஆகுதுன்னு தான் மைண்ட்ல இருக்கு. ஸ்பின்ல கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஸ்பின் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு அன்லஸ் இட்ஸ் அ வெரி வெரி ட்ரெட்ஃபுல் ஸ்பின்னர் லைக் அஸ்வின் மாதிரின்னா கொஞ்சம் பயப்படும். வெரைட்டி கிரேட்டி போடுவாரு, ரிஸ்க் எடுத்து அடிக்குவானா வம்பு, பிரெய்னி போலர்னு. இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங் வந்து நல்லா பெட்டரா வருது போலிங்கை விட. போலிங்ல அவர் வந்து டார்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு போலிங்ல குவாலிட்டி வெரைட்டி கிடையாது. அதனால ஃபாஸ்ட் போலிங்லயே தான் நம்ம மைண்ட் போகுது. ஆக்சுவலா நீங்க சொல்ற ஸ்பின்னர் எடுக்கிறது வேஸ்ட் அப்படி பார்த்தா. அவர் பேட்டிங் நல்லா ஆடுறாருன்றதால வாஷிங்டன் சுந்தர் தேர் ப்ரிஃபரிங். ரைட். சார், இப்போ நீங்க ரிஷப் பண்ணிட்டு உடம்புல அடி வாங்கினதை பத்தி நீங்க பேசுனீங்க. எனக்கு வந்து ஓகே, ஐ அக்ரி. ஓகே, 10 தடவை 12 தடவை உடம்புல அடி வாங்கிட்டாருன்னு. பட் ஆனா இன்னும் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல அடி வாங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு புஜாராவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ராகுல் டிராவிடியோ சச்சினையும் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பால் அங்க வரும்போதே அவங்க எங்கேஜ் பண்றதுக்கு பிளான் பண்ணாம டக் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு ஷார்ட் பாலுக்கு டக் பண்றதையே முதல்ல பார்க்க முடியல சார். ஒண்ணு இப்படி நகர்றாங்க, இல்ல அப்படின்னா வந்து உடம்புல வாங்குறாங்க. அது டக் பண்ற எபிலிட்டியே காணாம போன மாதிரி இருக்குது எனக்கு. அது கவனிச்சீங்களா நீங்க? பட் see, ரிஷப் பண்ட் இஸ் மேக்கிங் அப் ஃபார் லேக் ஆஃப் டெக்னிக்ஸ். அதுக்கு மேக்கப் பண்ணிடுறாரு. இறங்கி வச்சு டிமாரலைஸ் பண்றாரு, ஏதாவது ஒன்று ட்ரை பண்றாரு, அது பண்ணிடுறாரு. எனக்கு என்னன்னா டெண்டுல்கர், விவிஎஸ் லக்ஷ்மண், டிராவிட், கவாஸ்கர், விஸ்வநாத், மொயின் ரமன் நல்ல எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங். அவங்க எல்லாம் பேக்ல போய் செஸ்ட் கிட்ட பேட் இப்படி வச்சு ஆடுறத நான் பார்த்திருக்கேன். பயங்கர விக்கெட்ஸ் லைக் ஜமேக்கா மாதிரி விக்கெட்ஸ்ல மண்டை ஒடையர் லெவல்ல போடுற ஃபாஸ்ட் போலிங் வெஸ்ட் இண்டீஸ் போலிங். ஆனா இங்க ஒரு பிளேயர் பின்னாடி போய் விளையாடி நான் பார்க்கவே இல்லை. ப்ரொஃபைல்ல காட்டும் போது, லெகம்பர் ஆங்கிள் கேமரா காட்டும் போது இனிஷியல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா பேட்டர்ஸும் லெஃப்ட் லெக் தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க. ஈவன் பிஃபோர் த பால் இஸ் டெலிவர்ட் யூ ஆர் பிரசூமிங் இட் கேன் பி பிளேட் ஆஃப் ஃப்ரண்ட் ஃபுட். முடியாதுன்ற ஏன் பேக்ல போய் ஆட மாட்டேன்றாங்க எனக்கு புரியுது. அதனால தான் இவ்வளவு கிட்டக்க வைக்கிறாங்க ஃபீல்டர்ஸ். ஸோ நம்ம டெக்னிக்கலி அது இதுதான் விஷயம். டெக்னிக்கல் டிராபேக் தான். முன்னாடி எப்படி இருக்கும்னா 360 டிகிரில ஷார்ட் செலக்ஷன்ஸ், ஷார்ட் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்கொயர் கட்டு, ஸ்கொயர் டிரைவ், புல்லு, ஹுக்குன்னு. இப்போ வந்து 360 டிகிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆடுறதுனால இப்போ வந்து அந்த ஸ்கொயர் கட், ஸ்கொயர் டிரைவ் தேவைப்பட மாட்டேங்குது. அது மாதிரி நினைக்கிறேன். நீங்க சொன்ன பாயிண்ட், அடி வாங்குறது எல்லாரும் வாங்குவாங்க. புஜாரா வாங்காத அடி யாருமே வாங்கல. புஜாரா அவ்வளவு வாங்கிருக்காரு. புஜாரா வாங்கிருக்கிற அடி யாருமே வாங்கல. இந்த அடிப்படுறதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த பால் எந்த பால் எப்படி சீமாவுன்னு தெரியல. ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கு பிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல இருந்து வருதுன்னா நம்ம ரெடியா இருக்கலாம். 2-3 ஸ்பாட்ல ஒரே மாதிரி வருது. கிராசி பேட்சஸ் இருக்கு. அந்த பேட்ச்ல பால் ஜஸ்ட் டிராப் பண்ணா போறோம். இப்ப ஹேசல் விட்டும் நம்ம போலண்டும் ஒரே மாதிரி போடுறாங்க. ஒரே டைப்ல இன்கட்டர்ஸ் போட்டுனே இருக்காங்க. பொட்டு பொட்டு நம்ம தொடையில அடிக்குது எல்லா ரைட் ஹேண்டர்ஸ். அதாவது ஒரு அக்யூஸ்ட் இருந்தான்னா ஸ்காட்லாந்து யார்ட்ல கிரில் பண்ணுவாங்க. பட் நம்ம 11 பேரையுமே ஸ்காட் போலண்ட் கிரில் பண்ணி நிக்கிற 22 யார்டு ஸ்காட்லாந்து யார்டு இல்லாம. அதனால பாலுக்கு பால் கிரில் பண்ணினே இருக்காங்க. அந்த பிரஷர் ஹீட் ஜாஸ்தியாயினே இருக்கு. லொடக்கு எவ்வளவு ஆடுவீங்க. பட் அந்த புஜாராக்கு ஒரு மனுஷ லெவல்லயே இல்லாத ஒரு பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது. என்ன வேணா நீ போடு, 100 பால் உடம்புல ஆடுறேன்னு ஆடுறாரு. அந்த அளவுக்கு யாரும் இல்ல. அந்த ரெசிலியன்ஸ் யாருக்கும் இல்ல. Sir, Shami should get back into the team. சீக்கிரமா ஒரு ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணி உள்ள வந்துட்டாருன்னா மேபி இந்த டெஸ்டோட நம்ம ஒரு டாப் 3 பவுலர்ஸ் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருப்பாங்க. ஷமி, பும்ரா அண்ட் சிராஜ். அண்ட் மேபி இப்போ வர அந்த யங் பிளேயர்ஸ் ஹர்ஷித் ராணாவோ, ஆகாஷ் தீப்போ அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் டெஸ்ட் பவுலரா அவங்களால வந்து இந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்ல வர முடியல. பிரசித் கிருஷ்ணா மட்டும் தான் அதுல ஓரளவுக்கு வந்திருக்காரு. ஸோ இதுதான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். பட் கமிங் டு த பேட்டிங் சைட், அட்லீஸ்ட் பவுலிங்ல நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணலாம் ரைட்னு தோணுது. ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். வாட் டு யூ திங்க் அபவுட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி? செப்பரேட்டா கேட்கிறேன். ரெண்டு பேருடைய டெஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் தேர் பேட்டிங். பிகாஸ் விராட் கோலி for the past 5 years his record numbers have been very 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 low, but still he is in the team. ரோஹித் சர்மா ஒரு கேப்டனா எல்லாரும் சொல்றாங்க, எப்படிப்பா நான் ஒரு மேட்ச் வெளியே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன். அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இல்லையா, நான் வந்து எனக்கு நான் ஃபார்ம்ல இல்ல, நான் வெளியே போறேன். அது கரெக்டா தப்பா ரோஹித் சர்மா எடுத்த முடியும்?
ரோஹித் சர்மா இதுக்கப்புறம் ஆடினாருன்னா இன்னும் கெட்டுப்பார் பேரு. இதுக்கு ஏன்னா ஏஜ் ஆக நம்மளோட பிளெக்சிபிலிட்டி, நம்ம ஹிப்ப ஸ்விவல் பண்ணி அடிக்கிற ஷாட்ஸ், மூவ்மெண்ட் எல்லாமே குறையும். யாருமே அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸா இருக்கும்போது கௌரவமா அவர் போயிடுறது தான் பெட்டர். இல்லைன்னா இன்னும் கெட்டுப்பார் பேர். இது ஏன்னா இப்பதான் T20 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை சூப்பர் டூப்பரா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா இப்ப நம்ம கவர்மெண்ட் நல்ல கரெக்டா பண்ணார், பியூட்டிஃபுல்லா பேசினார் இன்டர்வியூலயும். நானும் பரவாயில்ல, யாருமே எக்ஸப்ஷன் கிடையாது, இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது, என் ஃபார்ம் சரியில்லை, ஐம் ஆப்டிங் அவுட், ஐ கம் பேக்ன்றார். பண்ணலாம், வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ட்ரிம் ஆகி திருப்பி எல்லாம் வரலாம். அதெல்லாம் யாரும் ரூல் அவுட்டே பண்ணல. இப்போதைக்கு மீதி யங்ஸ்டர்ஸுக்கு வழி விட்டுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு பி டீம் சி டீம் இருக்கு. பட் செலக்ஷன்ல வந்து சைக்காலஜி ரொம்ப பேடா பண்ணக்கூடாது. இப்ப பிரசித் டாப் கிளாஸா போட்டிருக்காரு. இப்ப இந்த பிச்சஸ்ல, இந்தியன் பிச்சஸ்ல இதே மாதிரி போட முடியுமா தெரியாது, ஏன்னா மேல வராது பால். நம்பர் 2, இப்ப டெஸ்ட்ல நல்லா போடுறாருன்னு நேரம் போய் T20ல எடுத்தீங்கன்னா அங்க கதையே வேற கொண்டுடுவாங்க. இந்த போலிங்க பிச்சிருவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ட்ரைஃபர் கட் பண்ணி அந்தந்த ஸ்குவாடுக்கு தனியா வச்சுக்கிறது பெட்டர் அந்த ஃபார்மேட். எஸ், அபௌட் விராட் கோலி சார். விராட் கோலி இஸ் இந்த வீக்னஸ். எனக்கு ஒரு விஷயம், எனக்கு கிரிக்கெட்லயே புரியாத விஷயம் என்னன்னா, 60, 70, 50ன்னு ஆவரேஜ் வச்சிருக்கிறவருக்கு இத்தனை வருஷமா எக்ஸ்ட்ராடனரி கிரீட்டர். எப்படி இந்த ஆஃப் ஸ்டம்ப் வீக்னஸ் தெரியாம வந்திருக்கும் இத்தனை போல சும்மா மக்கு. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு அப்ப ஏஜ் ஃபேக்டரா தான் இருக்கும். அந்த அந்த ஸ்பாட்டிங் த பாலோ, இல்ல ரிஃப்ளெக்ஸ் டு அவாய்ட் த பால் ஆர் டு பிளே த பால், ஏதோ ஒன்று குறையுது. இல்லைன்னா யூத்ஃபுல்லா இருக்கும்போது இதை பெட்டர் அவாய்ட் பண்ற ஜட்மெண்ட் பெட்டரா இருக்கும். அதனாலதான் நான் யோசிக்கிறேன், ஏஜ் இஸ் அ ஃபேக்டர்னு தோணுது. இல்லட்டா இப்படி சொல்லி 10 தடவை சொல்லி எடுக்கிறாங்கன்னா, அப்படி அந்த மாதிரி பிளேயர் கிடையாது விராட் கோலி. அப்படின்னு என்னைக்கு அமைச்சிருப்பாங்களே வீட்டுக்கு. எல்லா ஃபார்மேட்லயும் கலக்கின்னு இருக்கிறதுக்கு இப்ப எப்படி ஆகுதுன்னா, ஏஜ் ஃபேக்டர், ரிஃப்ளெக்ஸ் ஃபேக்டர், ஃபிட்னஸ் ஃபேக்டர், ஸ்பாட்டிங் த பால், ஐ சைட். பட் பியாண்ட் ஆல் தட், இஃப் ஐ எம் இஸ் பேட்டிங் அட்வைசர், ஐ வில் ஜஸ்ட் டெல் ஹிம், ட்ரை டு கோ ஆன் டு யுவர் பேக் ஃபுட் அண்ட் see if it is possible to play the same delivery. ஃப்ரண்ட்ல நீங்க போனீங்கன்னா வாழ்க்கை பூரா எல்லா போலும் இப்படியே எடுத்துன்னு இருப்பாங்க. ஸோ அவரும் பேரை காப்பாத்திக்கணும்னா சீனை குவிட் பண்றது நல்லது. எஸ், நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், மொத்த மீடியா பேசுது, எல்லா அது பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, தெரியாம இருந்திருக்காது. பட் ஐ திங்க் மேபி டெக்னிக்கலி நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பழகி அவரால் திடீர்னு, பிகாஸ் லாஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அவுட் ஆனப்ப எவ்வளவு அவருக்கு அவரே கடுப்பாயிட்டாரு பாத்தீங்களா. அவ்வளவு கோவம் அவர் மேல, அவருக்கே அவ்வளவு டிசாஸ்டர் அவர் தெரிவிச்சுட்டு போனார். ஐ எம் டிசப்பாயிண்ட் வித் மை செல்ஃப்ன்றதை தெரிவிச்சுட்டு தான் போனார் அந்த இன்னிங்ஸ் விட்டு. சோ do you think he should continue playing? அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பேக் ஃபுட் ப்ராப்ளம் மாத்துறதுங்கிறது வந்து அவ்வளவு டெக்னிக்கலி டக்குனு முடியுமா இந்த ஏஜ்க்கு அப்புறம் தெரியல சார். do you think he should continue? விராட் கோலி வந்து என்ன அடிப்பாங்க, கண்டினியூ பண்ணலாம் சொன்னா என்ன கொள்ளுவாங்க. அதை பேசுறேன், ஏன்னா அறிவு இருக்கான்னு என்ன கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை மாத்தி திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஏன்னா மேன் who gives his life for fielding, அவங்களுக்கு தனி சாஃப்ட் கார்னர் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இது டீம் மேன், இண்டிவிஜுவலா செல்ஃபிஷா ஆடுற பிளேயர் கிடையாது. அந்த மாதிரி கேட்சஸ் ஓடுறது வெறி ஆகுறதுலாம் நீங்க பார்க்கும்போது இந்த டீம் மேன் தெரியுது. இந்த டெக்னிக்கை நான் just praying that just 1 or 2 more chances and he comes back to form, because இந்த டிஃபிகல்ட் சேலஞ்சிங் பிச்சஸ்ல பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்ற நான் தள்ளாச்சுறேன். திருப்பி நம்ம வைக்கிற கேம்ப்ல எல்லாம் இட்ஸ் ஆல் ப்ரோ பேட்டிங் பிச்சஸ். அதுல ஆடிட்டு இங்க வந்து பிரச்சனை வேஸ்டிங்க. ஈஸி கணக்கெல்லாம் நல்லா நான் போட்டு பார்த்துட்டு எக்ஸாம்ல போயிட்டு டக்குன்னு ஒண்ணு மாத்தினா காலின்னா அது வேஸ்ட். நம்ம அந்த இடத்துல அடாப்டபிலிட்டி ஃபேக்டருக்காக நம்ம டிஃபிகல்ட் விக்கெட்ஸ்ல பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணணும். இங்கிலாந்துக்கு போறதுக்கு முன்னாடி மொஹாலி மாதிரி ஒரு இடத்துல கேம்ப்ல ஸ்விங் பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இல்லட்டா அங்க போகலாம் கிரீக் அண்ட் லாட்டின் ஒண்ணுமே புரியுது. சோ இது ஒரு சான்ஸ் வேணா கொடுக்கலாம். பட் பேருக்கு எடுத்துப்பாருன்னு தோணுது இதே மாதிரி போச்சுன்னா. ஏன்னா எல்லாருமே அவுட் சொல்லி போட ஆரம்பிச்சுவாங்க. எஸ் சார், 2020ல தான் அவருடைய இந்த ஃபார்ம் கம்மியாக ஆரம்பிச்சது. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 மேட்சஸ் கிட்ட ஆடி இருக்கிறாரு. அந்த 30 மேட்சஸ் சேர்த்து மொத்தமா அவர் அடிச்ச செஞ்சுரியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 செஞ்சுரி தான். அந்த பெர்த்ல அடிச்ச அன்னைக்கு செஞ்சுரி, அது இல்லாம ஒரு 2 செஞ்சுரி 2023ல அடிச்சார். 2023 has been the only year அவரோட டெஸ்ட்லயே கடந்த 5 வருஷத்துல ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜ். he is averaged 55 on 2023. ஆனா 2020 19.33, 2021ல his average is 28, 2022ல his average is 26, 2024ல his average is 24. so எல்லா வருஷமும் his average is below 25. so இப்போ 5 வருஷம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலயும் கொடுக்கணுமா? because he is, நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த டெக்னிக்கல் வீக்னஸோட இப்ப நம்ம ஊர் விக்கெட்ஸ்ல ஆடினாருன்னா ஃப்ரண்ட்ல அவுட் ஆக மாட்டாரு. ஏன்னா பால் சீம் ஆகாது, பவுன்ஸ் ஆகாது, அதுல வந்துடும். அந்த மாதிரி கிடையாது இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூளை யூஸ் பண்ணும் ஆடுறதுக்கு. அதை அப்ளை பண்ண மாட்டேன்றாரு. பிகாஸ் ஃபார்ம் போறதுனால அந்த நிகழ் இருந்துட்டே இருக்கு. ரோஹித் சர்மாக்கு இருக்கிற மாதிரி
the conditions are much easier when they play in India. அங்க அது கிடையாது, அது பாச்சா பலிக்காது. Yes, because he is விராட் கோலினால தான் அவருக்கு இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லனா இந்நேரம் ஏதோ வேற ஒரு பிளேயரா இருந்தா எப்பயோ தூக்கி இருப்பாங்க. But we will wait and see what BCCI is going to decide. சவுத்ல இருந்து ஒருத்தர் போறாங்கன்னா 2 மேட்ச் சான்ஸ் அவ்வளவுதான். அதோட சவுத்ல இருந்து நார்த் பாம்பேனா குத்துனே இருப்பாங்க கண்டினியூஸ். அதான் ஒத்துக்கிறேன். சவுத்ல இருந்து இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. துண்டகாலம் ஓடி வருவாங்க. எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன வீக்னஸ் தான் guys. Right. Okay sir, thank you so much. Nice talking to you. இந்த மேட்ச் பத்தி இந்த சீரிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். Hope audience as always இந்த 2025 ஓட நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதையுமே வந்து அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். We'll wait and watch the next videos. Right. Thank you so much. And இப்போ வந்து ஒரு உதயினால இப்ப நான் வந்து கலடா பண்ணி கிண்டல் பண்ண அந்த ஆங்கிளே கிடையாது. திருப்பி நம்ம ஜெயிப்போம், திருப்பி தோப்போம். ஏன்னா இது லாஸ்ட் டே வந்தது கிடையாது. ஆஸ்திரேலியா இதை விட பயங்கரமா வழிவாங்க. ஓகே, அவங்க வந்து அடிச்ச கமெண்ட்ஸ் காமிச்ச திமிர்த்தனம் எல்லாத்துக்கும் உள்ட்டா வரும் லைஃப்ல. அதெல்லாம் டெஃபினட்டா வரும். நம்ம இன்னொருத்தர் ஏளனம் பண்ற அளவுக்கு நம்ம கிரிக்கெட் ஆடக்கூடாது, அவ்வளவுதான். ஃபைட் பண்ணி பாரு, இப்ப நிதிஷ்குமார் ஒருத்தர் பண்ற மாதிரி அடிச்சு செஞ்சுரி அடிச்சு ஒரு 60 ஸ்டாய்க்கா அடிச்சு உதப்பட்டா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வி ட்ரைட் அவர் பெஸ்ட் 50 ரன்ஸ்ல போச்சு அப்படி பேசுவோம். நம்ம கண்ணாப்புனான்னு வர மேட்ச் எல்லாமே அவங்களுக்கு கிளியர் அப்பர் ஹேண்ட். புதுசா வெப்ஸ்டர் ஆக்ஸ்போர்ட்னு ஒருத்தர் வர்றாரு, டிக்ஷனரி பேர்லாம் வச்சு ஒருத்தர் வர்றாரு. we are at a loss of words, we are at a loss for words அப்படின்னு வெப்ஸ்டர் கிட்டே சொல்லிட்டு புதுசா வரவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம விஷயம் தெரிஞ்சவங்களே பண்ணலன்றது அந்த லெவலில் விட்டுக்கூடாது. எஸ்பெஷலி இந்த வாஷிங்டன் சுந்தரை சுத்தி ஒரு 9 பேர் நின்று கமெண்ட் அடிச்சு கிண்டல் பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி பேஜாரா இருந்துச்சு. நம்ம இந்தியன் டீம் அந்த லெவலுக்கு எல்லாம் இறங்கவே இல்லை. அது இறங்கிடக்கூடாது. பட் வி வில் ஆன்சர். இந்த ஆங்கர் உங்க மேலேயே வரணும், ஒவ்வொருத்தர் மேலேயும் வரணும். நான் எப்படி ஆடுறேன் அந்த இடத்துல போய் நான் என்ன பெட்டரா, பும்ரா இல்ல நான் என்ன பெட்டரா போட வேணாமா, ஒரு ரோஹித் சர்மா இல்ல நான் என்ன பெட்டரா ஆட வேணாமா, அப்படி இண்டிவிஜுவலா எல்லாருமே யோசிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும் பெர்ஃபார்மன்ஸ். நான் சேஃபா நான் 30 அடிச்சும்பா, டீம் சரியால நான் என்ன பண்ண முடியும், அந்த ஆங்கிள் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்கெட் த கேப்டன் அண்ட் ஆல் தட். ஒன்லி யூ டூ யுவர் பெஸ்ட், அட்லீஸ்ட் 60% ஆஃப் யுவர் பெஸ்ட் பண்ணாதான் கேப்டன்சி ஜொலிக்கும். ஏன்னா அவரோட ஃபார்ம் அவரது எல்லாமே இமேஜ் எல்லாமே ஆகிடும். பட் லெட்ஸ் விஷ் தம் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸ். அந்த வகையில ஜெய்ஸ்வால் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாம் வந்து ஒரு பிகெஸ்ட் பாசிட்டிவ் இந்த சீரிஸ். ஜெய்ஸ்வால் வந்து சூப்பர்பான பேட்டிங் பண்ணிருக்காரு. சோ we will look forward how he is playing in the series. இன்னொரு ஃபேபுலஸ் பிளஸ் இந்த சீரிஸ்ல சொல்றேன், ஸ்லிப் கேச்சிங் பிரில்லியன்ட்டா இருக்கு. நம்ம ஸ்லிப் கேச்சிங் ஜெய்ஸ்வால் 2-3 விட்டா கூட பிடிக்கிற 2-3 எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. விச் மீன்ஸ் அவரை ப்ளேம் பண்ண முடியாது. சோ நான் என்ன நினைச்சேன், ஆஸ்திரேலியானா ஸ்லிப் கேச்சிங், இந்தியானா கேட்ச் ஸ்லிப்பிங்னு நினைச்சேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு ஈக்குவலா பிடிக்கும். சோ பெரிய பிளஸ் பாயிண்ட் ஸ்லிப் கேச்சிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ரைட் ஓகே சார், தேங்க் யூ சோ மச் சார். நீங்க சொன்ன எல்லா பாசிட்டிவ்ஸ் நம்ம நோட் பண்ணிருக்கோம். வித் KL ராகுல் முதல் 3 மேட்ச் நல்லா விளையாடாரு, அதுக்கப்புறம் தான் KL ராகுல் டிப் ஆயிட்டாரு. இல்லனா வந்து ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு he is also big positive நம்மளோட இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம் சார். அடுத்த மேட்சஸ்ல நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம ரொம்ப சீரியஸ் ஆயிட கூடாது, ஹியூமரஸ் நோட்ல முடிக்கணும்னு இருந்தாலும் நான் சொல்றேன். அடுத்த ஓவர்சீஸ் இதுக்கு வந்து அம்பையர்ஸ் இந்தியன்ஸ், கிரௌடும் இந்தியன் கேட்டுக்காரங்க கம்பீர். அது எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும் தெரியல. ஆனா அவர் டீம்ல கூட இருக்க அசிஸ்டன்ட் கோச்சை மட்டும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மார்க்ல கூட்டிட்டு வருவாரு. செவ்வாய் கிரகத்துல இருந்து ஃபீல்டிங் கோச் கேக்குறாரு, ஜூபிட்டர்ல இருந்து பேட்டிங் கோச் எல்லாம் கேக்குறாரு. அதெல்லாம் ரைட்டு. ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால தான் பாக்குறேன். வேற ஒண்ணு இல்ல, கொடுக்கலாம். நீங்க கேக்குறது எல்லாமே கொடுக்கலாம். ரவி சாஸ்திரி பீரியடுக்கு அப்புறமா இவ்வளவு லாங் பீரியட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர்லாம் இருக்கு, சீக்கிரமா கிளம்பிடுவாரு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா புடிச்சிருவாங்க. என்ன இது ஒரு சீரிஸ் ஜெயிச்ச மாதிரி தெரியல, முக்கியமாட்டு புடிச்சிருவாங்க ஒரே புடியா. சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு மிகப்பெரிய இந்த இமேஜ்ல இருந்து கம்பீர் கோச்சிங் எடுக்கிற டெசிஷன்ஸ்ல இருந்து மீண்டும் நம்ம வரதுக்கு 3 சாஸ்திரி 4 டிராவிட் தேவை நமக்கு அடுத்த சீரிஸ். Thank you so much for all your humor, sir. See you in the very next video. Champions Trophy is coming. Thank you. We'll meet again. Thank you. Good luck. Good luck to Team India. Good night. Thank you, sir.